அவன் எப்பொழுது வருவான் என்று காத்திருந்தவளுக்கு அன்று அவன் சொன்னது ஞாபகம் வர உடனே கீழே இறங்கி ஓடி கிச்சனுக்கு சென்று பால் கிளாஸை கையில் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். அவள் உள்ளே நுழையவும் ஆதி போன் பேசி முடித்துவிட்டு வரவும் சரியாக இருந்தது. அந்த நேரத்தில் அவளை பிளாங்கால்சுடன் பார்த்தவன் அவன் நாக்கை சுழற்றியபடி அவளை பார்க்க பெண் அவளுக்கு வெட்கத்தில் முகமெல்லாம் குப்பென்று சிவந்து விட்டது. உடனே பால் கிளாஸை வாங்கி அங்கிருந்த டேபிளில் வைத்தவன் அவளை இழுத்துச் சென்று பொத்தென்று கட்டிலில் விழுந்து முத்தத்தாலேயே அவளை மூச்சு முட்ட வைத்தான். அடுத்த நாள் காலை கார்த்தியின் அணைப்பில் உறங்கிக் கொண்டிருந்த அணுவுக்கு வயிற்றை பிரட்டி கொண்டு வருவது போலவே இருந்தது. சிறிது நேரம் சமாளித்து பார்த்தாள். இதற்கு மேல் முடியாது என்று முடிவு செய்து வேகமாக அவன் கையை தள்ளிவிட்டு எழுந்து குளியல் அறைக்கு ஓட அவள் இவ்வளவு வேகமாக எழுந்து ஓடுவதில் பதறிய கார்த்தி, அனு என்னாச்சுடி என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்னாலேயே ஓட கடகடவென்று வாந்தி எடுக்க தொடங்கிவிட்டாள். அனு என்னாச்சுடி? டேய் ஏண்டா இப்படி கத்துற? நீ கத்துற கத்துல எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்குதுடா. பிரெக்னன்சி டைம்ல அப்படி தாண்டா இருக்கும். இது மார்னிங் சிக்னஸ். என்ன மார்னிங் சிக்னஸா? ஐயோ கடவுளே, ஏண்டி இப்படி இவ்வளோ வாந்தி எடுக்கிற? எப்படி உன்னோட இந்த சின்ன வயிற்றுக்குள்ள இருந்து இவ்வளோ வாந்தி வருது? ஆமா, இப்ப ஆராய்ச்சி பண்றது ரொம்ப முக்கியம் என்று அவள் கூறவும் அவளுக்கு தண்ணீரை கொடுத்து வாய்க்கொப்பளிக்க வைத்தவன் முகத்தை கழுவி அவளை அடித்து கொண்டு வெளியில் வந்து அமர வைத்து பின்பு கிளாஸில் தண்ணீரை ஊற்றி குடிப்பதற்கு கொடுத்தான். அதை வாங்கி கொஞ்சம் குடித்துவிட்டு திரும்ப கொடுக்க, என்னடி எம்டி ஸ்டொமக்கா இருக்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்ல? இதுக்கு மேல தண்ணி குடிச்சா என் குடல் எம்டி குடலா வெளியே வந்து விழுந்துரும், பரவாயில்லையா? ஐயோ வேணாம், தெரியுதுல்ல, அப்ப அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு கிளம்பு. என்னடி எரிஞ்சு எரிஞ்சு விழுற? கார்த்திக், ஒன்னுக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. நானே ரொம்ப முடியாம டயர்டா இருக்கேன். என்ன தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணாத சொல்லிட்டேன். என்னவோ இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப கோவப்படுற மாதிரியே இருக்குது என்று சோகமாக கூற, ஆமாண்டா அப்படிதான் கோவப்படுவேன். அதுக்கு என்ன பண்ணுவ? உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுரு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். அதை கேட்ட கார்த்திக்கு பக் என்று ஆனது. என்ன சொல்லும், இதுக்கு எல்லாம கோச்சுப்பாங்க? நீ என்னை எவ்வளவு வேணாலும் திட்டு, கேவலமா கூட திட்டு, தூக்கி போட்டு 4 மிதி, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத, அதை மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது என்றவனை வெட்டவா குத்தவா என்பது போல முறைத்தவள், தயவு செஞ்சு இந்த ரூம் விட்டு வெளியே போடா என்று கூறிவிட்டு கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். தலையெல்லாம் வலிப்பது போலவும் தலை சுற்றுவது போலவும் இருந்தது. அட கடவுளே, காலையிலேயே என்ன கொடுமடா இது என்று நினைத்தவள் அதற்கு பிறகு தன் வயிற்றில் கையை வைத்து, குட்டி தங்கம், ஏண்டா அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? காலையில ஒரு டைம் வாந்தி எடுத்துட்டு வந்ததுக்கே உன் அம்மா நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல பகல் ஃபுல்லா வாந்தி வர வச்சிடாதீங்க. அப்புறம் உங்க அம்மாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் போடணும் என்று அவள் குழந்தையிடம் பேசிக் கொண்டிருக்க அவளை வித்தியாசமாக பார்த்த கார்த்தியோ, அனு இப்போ நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நீ இன்னும் போகலையா இந்த ரூமை விட்டு? என்னடி இது நம்ம ரூம், நான் இங்க இல்லாம வேற எங்க இருப்பேன்? எங்கேயோ இருந்து தொலை, நான் எழுந்து போறேன் என்று எழுந்தவள் அப்படியே தலையை சுற்றி கீழே விழ போக அவளை லாவகமாக தாங்கி பிடித்தவன் மெத்தையில் படுக்க வைத்து, உனக்கு எதுக்கு இந்த வேலை? உனக்கே தலை சுத்துது, இப்பதான் இவ்வளோ வாந்தி எடுத்துட்டு வந்திருக்க. அமைதியா நான் சொல்றத கேட்டுட்டு படுத்து தூங்குற வழி பாரு. டேய் முதுகெல்லாம் வலிக்குதுடா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்குறது? இப்போ எனக்கு தூக்கம் கூட வரலையே. நான் கொஞ்ச நேரம் ஹால்ல போய் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேனே. ஆமா, இந்த கட்டில இருந்து இறங்கி 2 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கே தலை சுத்தி விழ போயிட்ட. இதுல இங்கிருந்து ஹால் வரைக்கும் நடந்து போய் அம்மா கிட்ட பேசி அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி விழுந்து வரவியோ. சி, ஓ வாய கழுவு, கீழெல்லாம் நான் விழமாட்டேன், கவனமா தான் இருப்பேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அதே நேரம் அணுவிற்கு பால் காய்ச்சி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்தார் மாலதி. அவர்களது அரை கதவு தட்டவும் கார்த்தி வேகமாக சென்று திறந்துவிட்டு, அம்மா உங்களை தான் கூப்பிடணும்னு நினைச்சேன். என்னாச்சுப்பா? உங்க மருமக பாருங்க, இத்துணூண்டு வயிறும் இத்துணூண்டு வாய் தான் வச்சிருக்கா. ஆனா அவளுக்கு குடங்குடமா வாந்தி எடுக்கிறா. எங்க இருந்துமா வருது அவ்வளவு வாந்தி? அடப்பாவி, இப்படி எல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணுவாங்க என்றவர் அவனை பிடித்து எட்டை தள்ளிவிட்டு அணுவின் நெற்றியை வருடி கொடுத்து,
அனுமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாடா? ஆமாம்மா, என்னால சுத்தமா முடியல. இதுல இந்த கார்த்தி வேற என்ன கிண்டல் பண்றாமா, என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றாமா. எனக்கு எவ்வளவு கோவமா வருது தெரியுமா? டேய், இனிமே நீ உங்க அப்பா கூட போய் எங்க ரூம்ல படுத்துக்கோ, நான் அனு கூட இங்க இருந்து பாத்துக்கறேன். ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுத்து அடிமடியில கை வைக்காதீங்க. என்னால என் பொண்டாட்டிய பிரிஞ்சு இருக்க முடியாது. பாருங்கம்மா, இவன் இப்பதான் பாசத்தை பொங்கி ஊத்துவான். அவன் சொல்றதும் நியாயம் தானே அனு. இவ்வளோ நாள் உன்னை பிரியாம இருந்துட்டான், திடீர்னு அவனை விட்டு எட்ட போனா அவன் எப்படி போவான்? அப்ப வாய வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க சொல்லுங்கம்மா, என்ன கடுப்பேத்த வேண்டாம்னு சொல்லுங்க. அது சரி, நான் சொல்றேன், நீ முதல்ல இந்த பாலை குடி. கொடுங்கம்மா, எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? இனிமே அப்படி தாண்டா பசிக்கும், வயிற்றுல குழந்தை இருக்குது இல்லையா, திடீர்னு பசிக்கும். நான் உனக்கு அப்பப்ப சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருப்பேனா, அதை நீ கடன்னு வாங்கி சாப்பிட்டுக்கணும். இது கடையில உனக்கே பசி எடுத்தா கூட நீ என்கிட்ட சொல்லணும், நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுப்பேன், சரியா? தேங்க்ஸ்மா என்றவள் அந்த பாலை வாங்கி குடித்ததற்கு பிறகுதான் கொஞ்சம் சமாதானமாக இருந்தது. பிறகு காலை உணவை சமைப்பதற்காக அவர் வெளியே சென்று விட மீண்டும் அணுவின் பக்கத்தில் வந்து அமர்ந்த கார்த்தியோ அவளையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தான். அவளோ சிறிது நேரத்தில் கார்த்தி தன்னை ஊசி துளைக்கும் பார்வை பார்க்க வேகமாக திரும்பி பார்த்தவள், எதுக்குடா இப்ப என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, ஏதாவது பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உன் பொண்டாட்டி தானே, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? நீ என் பொண்டாட்டி தான், ஆனா இப்போ வேற மாதிரி இருக்கியே. நான் ஏதாவது பேச போய் நீ மாட்டின கோவப்பட்டு கத்தி டென்ஷன் ஆகி உன் உடம்பையும் கெடுத்துக்கிட்டா அம்மா அப்புறம் என்னை இந்த ரூமை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அதான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்றதும் அவன் முகத்தை பார்த்தவள், கார்த்தி இங்க வாயேன். ஐயோ நான் வரமாட்டேன். இங்க வாடா. இல்ல நீ என்ன அடிப்ப, நான் வரமாட்டேன், போடி. அடிக்க மாட்டேன் வாடா என்று கூறவும், உன்னை நம்பித்தான் வரேன், என்னை ஏமாத்தி அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், வலி தாங்க மாட்டேன்டி என்று பாவமாக கூறியதும் அவளுக்கு கலுக்கென்று சிரிப்பு வந்து விட்டது. சரி இங்க வா என்று கூப்பிட அவள் அருகே சென்றதும் அவன் தாடையை தன் கைகளில் ஏந்தியவள், இங்க பாரு கார்த்தி, இப்பெல்லாம் காரணமே இல்லாம எனக்கு ரொம்ப கோவம் வருதுடா. அதுவும் இல்லாம காலையில இந்த மாதிரி மார்னிங் சிக்னஸ் எனக்கு ரொம்பவே காண்டாகுது. தயவு செஞ்சு அந்த டைம்ல மட்டும் என்கிட்ட வாயை கொடுக்காத ப்ளீஸ். அப்படியா? இது நீ என்கிட்ட முன்னாடி சொல்லி இருக்கணும்ல. எனக்கு தெரியாது, இனிமே நான் உன்கிட்ட ரொம்ப கவனமா இருப்பேன், சரியா? சரி, உன்னை ரொம்ப திட்டேனா? ஆமா, கொஞ்சம் லைட்டா. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கூறிவிட்டு அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்கவும் இப்பொழுதுதான் அவனுக்கு பழைய அணுவை பார்த்தது போலவே இருந்தது. அவள் எந்த நேரம் எப்படி இருக்கிறாள் என்று புரியாமல் குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகான 2 நாட்கள் கடகடவென்று ஓடிவிட்டதும் அன்று இரவு உறங்க போகும் பொழுது அனு கார்த்தியிடம், கார்த்தி நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போகணும். எது? நீ இருக்கிற நிலைமையில இப்போ அம்மா வீட்டுக்கு போற மாதிரியா இருக்குது? ஏண்டா, நாளைக்கு அனன்யா அக்காவுக்கு தாலி பிரிச்சு போடுறாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க, மறந்துட்டியா? நான் எதுவும் மறக்கல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா நீ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அவசியம் அங்க போகணுமா? நான் வேணும்னா அம்மாவையும் அப்பாவையும் மட்டும் அனுப்பி வைக்கட்டுமா? இல்ல, எனக்கும் ஆசையா இருக்கு, ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போயேன். வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுதுடா. இல்லடி, நீயே ஒரு நாளைக்கு 10 டைமாவது வாந்தி எடுத்துடுற. இது கடையில உன்னை நாங்க கூட்டிட்டு போய் அங்க ஃபங்க்ஷன் இடத்துல நீ வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்து டயர்ட் ஆயிட்டீன்னா நான் என்ன பண்றது சொல்லு? ப்ளீஸ்டா, ஒரு புள்ளத்தாச்சு பொண்ணு, ஆசைப்பட்டு கேக்குறேன், தயவு செஞ்சு என்னை ஏமாத்தாம கூட்டிட்டு போடா என்று கெஞ்சுவது போல கேட்கும் மனைவியை பார்த்தவனுக்கு மறுப்பு சொல்ல மனம் வரவில்லை. சரி ஓகே போலாம், ஆனா உன்னால ரொம்ப முடியலன்னா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன், பரவாயில்லையா? ஓகே கார்த்தி, தேங்க்யூடா, தேங்க்யூ சோ மச் என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அப்படியே உறங்கி போனாள். அடுத்த நாள் காலை நேரத்துடனே எழுந்து குளித்து முடித்து வந்த அர்ஜுன் அனன்யா குளித்து விட்டு வரட்டும் என்று காத்திருந்தான். பிறகு அவளும் குளித்து முடித்து விட்டு வர அவன் ஆசையாக வாங்கிய அந்த சேலையை எடுத்து அவள் கையில் கொடுக்க அதை வாங்கி கட்ட போனவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. பின்பு அவனே அவளுக்காக அந்த சேலையை அழகாக மடிப்பை எடுத்து கட்டிவிட,
தன் கணவனையே ரசிக்கும் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தாள் அனன்யா. ஒரு வழியாக சேலை கட்டி முடித்ததும் அவளை நிமிர்ந்து பார்க்க அவ்வளவு நேரமும் தன்னையே வைத்த கண் வாங்காமல் ரசித்துக் கொண்டிருப்பதை கண்டவனுக்கு முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. ஏய் பொண்டாட்டி, எதுக்குடி என்ன இப்படி உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க? என் புருஷனை நான் பாக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது சரி, நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஏன் என் புருஷனுக்கு என்ன குறைச்சல்? சும்மா ஆணழகன் மாதிரி இருக்கீங்க என்று அவனுக்கு திருஷ்டி முறித்து விட்டு அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டதும், அடேங்கப்பா, பொண்டாட்டி வாயால புருஷன் அழகா இருக்கான்னு சொல்றது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு இப்போ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குதுடி. சரி, நான் ரெடியா இருக்கேன், நீ கிளம்புனா நம்ம புறப்படலாம். இதோ ஜீவா, ஒரு 10 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிடுறேன். 10 நிமிஷம் போதுமாடி உனக்கு? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, பொதுவா லேடிஸ் கிளம்ப லேட் ஆகும்னு சொல்லுவாங்க, நீ 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்றியே. சி போடா, காலையிலே எனக்கு கடுப்பேத்திக்கிட்டு என்றவள் வேகமாக சென்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் அமர்ந்து தனது முக அலங்காரங்களை எல்லாம் செய்து முடித்தாள். பிறகு ட்ரையர் கொண்டு தன் முடியை காய வைத்து அவள் அழகாக தலை சீவி கிளிப்பு போட்டுக்கொண்டு முடியை கீழே தளர்வாக பின்னி போட அதற்குள் வேகமாக கிச்சனுக்கு ஓடியவன் ஃப்ரிட்ஜில் இருந்து அவளுக்கான பூவை எடுத்து வந்து அவனை அவள் தலையில் அழகாக வைத்து விட்டான். அதை கண்ணாடியில் பார்த்து ரசித்துக் கொண்டே, ஜீவா, எனக்கு ஒரு டவுட். மாமா, சரி ஓகே மாமா, எனக்கு ஒரு டவுட். நீ எப்பவுமே காலம் முழுக்க இப்படிதான் என்கிட்ட பாசமா இருப்பியா? இதுல உனக்கு என்ன டவுட்டு? நான் என் பொண்டாட்டி மேல பாசமா இல்லாம வேற யார் மேல பாசமா இருக்க போறேன்? இல்ல, நாளைக்கே நமக்கு குழந்தை வந்துட்டா குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு என்ன டீல விட்டுற மாட்டியே? சேச்சே, எனக்கு எப்பவுமே என் பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட். ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்த என் வாழ்க்கையில அவ தான் தேவதை மாதிரி வந்திருக்கா. பின்ன அவளுக்கு தானே முதல் உரிமையை கொடுக்க தோணும் என்றவன் அவள் தலையில் தன் இதழினை பதித்தான். அதற்குள் அவள், மாமா, இந்த சாரிக்கு நான் நெக்ஸ்ட் ஏதாவது போடணுமா இல்ல இந்த செயினே போதுமா? இல்லடி, கண்டிப்பா நெக்ஸ்ட் போடணும், ஒரு நிமிஷம் இரு என்றவன் கபோர்டை திறந்து அவளுக்கு மேட்சிங்கான ஒரு தங்க நகை செட்டை எடுத்துக்கொண்டு வந்து அதை அவனை பிரித்து அழகாக மாட்டிவிட்டான். மீண்டும் மீண்டும் ஏனோ தெரியவில்லை, அன்று தன் கணவனையே சைட்டடித்துக் கொண்டிருந்தாள். ஆனா இதெல்லாம் சரி கிடையாது. நீ சும்மா இல்லாம என்ன ரொம்ப உஸ்பேத்திட்டே இருக்கிற. ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அமைதியா இருக்கேன். இப்படியே நீ பாத்துக்கிட்டே இருந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண வேண்டியது வரும், சொல்லிட்டேன். ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்லடா, என்னவோ தெரியல, இன்னைக்கு என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரியல, அதனாலதான் பார்த்தேன். சரி, இனிமே பாக்கல போ. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எப்பவுமே நீ என்ன பாத்துக்கிட்டே தான் இருக்கணும், புரிஞ்சுதா? லூசா மாமா, நீ பார்த்தா பார்க்க கூடாதுங்கிற, பார்க்க மாட்டேன்னு சொன்னா பார்க்கணுங்கிற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா எனக்கு லூசு பொண்டாட்டி மாதிரி தெரியுது என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன் பின்பு அங்கிருந்த குங்குமச்சிமிழை எடுத்து அவள் நெற்றியில் அழகாக குங்குமத்தை வைத்து விட்டான். இப்போ பாரு, உன் முகம் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. ஆமா மாமா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். இவ்வளோ நாள் இந்த குங்குமம் எல்லாம் நான் வச்சதே கிடையாது. ஆனா அப்ப விட இப்பதான் என் முகம் ரொம்ப அழகா இருக்க மாதிரி எனக்கே தோணுது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட முக அழக கூட்டி கொடுக்கறது அவங்க உச்சி வகுட்டுல வைக்கிற இந்த குங்குமம் தான். அதுதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கான காட்சி பொருள் என்றான். அப்போ இத நான் வைக்கலன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நிறைய பேர் என்ன சைட் அடிப்பாங்களோ? பாக்குற எல்லாரையும் கொன்னு போட்டு வேண்டி. என் பொண்டாட்டியை எவனாவது பார்த்தா கண்ணை புடுங்கி காக்காட்ட தூக்கி போட்டுருவேன். என்ன மாமா, உனக்கு ஓவர் பொசசிவ்னஸா இருக்கும் போல இருக்கே. அப்படிதான் வச்சுக்கோ, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது என்று கூறிவிட்டு அவளை எழுப்பி நிறுத்தியவன் மேலிருந்து கீழ்வரை ஒரு முறை அவளை அலசும் பார்வை பார்த்துவிட்டு, ஓகே டன், இப்போ கிளம்பலாமா? மாமா, இவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று கேட்க உடனே அவனும் சரிடி எடுத்துக்கலாம் என்று அவள் அருகில் வந்து நிற்க, மாமா, என்னோட சாரிக்கு மேட்சிங்கா உனக்கு ஒரு ஷர்ட் எடுத்தோம்ல, ஏன் நீ அதை போடாம வேற ஷர்ட் போட்டுட்டு இருக்க? ஆமாண்டி, மறந்துட்டேன். அது சரி, இப்ப நீ போய் உடனே அந்த சட்டையை மாத்திட்டு வா. 5 நிமிஷம் என்றவன் கடகடவென்று அந்த சட்டையை கழட்டி தூக்கி போட்டு விட்டு
அந்த புடவைக்கு மேற்றாக இருந்த ஆரஞ்சு கலர் சட்டையை எடுத்து போடவும் அப்பொழுதுதான் அவள் அவனை ரசனையுடன் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனோ, என்னன்னே தெரியல, இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு என் மேல லவ் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அநியாயத்துக்கு பார்த்து சைட் அடிக்கிறாளே என்றதும் பட்டென்று தன் பார்வையை திருப்பி கொண்டவள், போதும், வந்து போட்டோ எடுங்க, கிளம்பலாம், மணியாச்சு. சரிங்க மேடம் என்றவன் அவளை அழைத்து கொண்டு சென்று வேற வேற ஆங்கிளில் விதவிதமான செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டான். பிறகு அவளை தனியாகவும் நிறைய புகைப்படங்களை எடுத்தான். அதற்குள் கண்மணி போன் செய்ய போனை எடுத்தவன், ஹலோ ஆண்டி, இதோ வீட பூட்ட போறேன். சரிப்பா, பத்திரமா வந்து சேருங்க. ஓகே ஆண்டி என்றவன் போனை வைத்து விட்டு அனன்யாவை அழைத்து கொண்டு ஆதியின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அதே நேரம் விஸ்வாவோ அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு தன் மாமியாரையும் மாமனாரையும் அழைத்து வருவதற்காக புறப்பட்டு சென்றான். சென்ற சிறிது நேரத்திலேயே அவர்களை அழைத்து கொண்டு அங்கு வர அதற்குள் ஆதி அனுவின் வீட்டிற்கு கார் அனுப்பியிருந்தான். அப்பொழுது கண்மணி வந்து ஆதியிடம், ஆதி, எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குதுப்பா. ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுமா. ஆல்ரெடி நான் கார் புக் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள்ல அந்த டெலிவரி ஆயிடும். அதுக்கப்புறம் அனுவுக்கும் கார்த்திக்கும் நம்ம அதை சர்ப்ரைஸா கொடுத்துடலாம். எப்படி ஆதி, என் மனசுல இருக்கிறத நீ அப்படியே சொல்ற? இல்லம்மா, அது கொடுத்தா கார்த்தி ஏத்துப்பானா ஏத்துக்க மாட்டான்ற மாதிரி கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என் தங்கச்சி பிரெக்னண்டா இருக்கா. அவளுக்கு எங்கேயாவது போக வரணும்னா கார் தான் கொஞ்சம் வசதியா இருக்கும். பைக்ல அவளால ரொம்ப தூரம் போக வர முடியாது. அது மட்டும் இல்லாம கார்ல போயிட்டு வர்றதுதான் சேஃப்டியும் கூட. அதனாலதான் அவ எப்ப பிரெக்னண்டா இருக்கான்னு கேள்விப்பட்டனோ அப்பவே நான் கார் புக் பண்ணிட்டேன் என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அங்கு வந்த கௌதமி, விஸ்வநாதன், ராமமூர்த்தி அனைவரும், ஆதி, உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. உன் தங்கச்சி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க. உண்மையாலுமே இந்த காலத்துல கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் செய்யறதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க. ஆனா நீ சித்தி பொண்ணுன்னு கூட பார்க்காம உன் சொந்த ரத்தமா நினைச்சு அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யற. உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க அவர் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அனுவுக்கு பிறக்க போற குழந்தையும் ரொம்பவே புண்ணியம் பண்ணது, இப்படி ஒரு தாய்மாமன் கிடைக்கிறதுக்கு என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வந்த வைஷு, என்னத்த, அப்போ அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அத்தை வேண்டாமா என்று கேட்க, நீ இருக்கிறத கவனிக்காம ஆதியை புகழ்ந்து பேசிட்ட, மன்னிச்சிருமா தாயே. அந்த குழந்தைக்கு உன்ன மாதிரி ஒரு அத்தை கிடைக்கவே கிடைக்காது என்றதும், எல்லாம் கலியோகம், எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. எல்லாம் என் நேரம். நானும் இந்த வீட்டுக்கு ஒத்த மருமகளா கருவேப்பிலை கொத்து மாதிரி தான் வந்திருக்கேன். என்னைய யாருமே எந்த லிஸ்ட்லயும் சேர்த்துக்கிறதும் இல்ல, மதிக்கிறதும் இல்ல என்று கூறிய மனைவியின் மண்டையில் தட்டியவன், யாரடி சொன்னது? இந்த வீட்டுல எல்லாமே நீதான். எனக்கு அப்புறம் எங்க அம்மா, சித்தி எல்லாருக்குமே நீதான், புரியுதா என்று பெருமையாக கூற அதில் ஒரு கணம் மகிழ்ச்சி அடைந்தவள் அவனை பார்த்து கண்ணெடுத்து விட்டு ஓடிவிட்டாள். ஹட்டிங்க என்றவன் அவள் பின்னாலேயே செல்ல அதற்குள் ஜீவாவும் அனன்யாவும் அங்கு வந்து இறங்கினர். அவர்களை பார்த்தவுடன் வைஷு ஓடி சென்று வாசலிலேயே, ஜீவா வா வா, அனன்யா வாங்க, எப்படி இருக்கீங்க? வைஷு, என்ன நீ வா போனே கூப்பிடு, இந்த வாங்க போங்க நல்லாவே இல்ல. சரி சரி ஓகேவா. அப்புறம் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? வாரே வா, 2 பேரும் செம்ம மேட்சிங்கா வந்திருக்கீங்களே. அதை ஏன் கேக்குற வைஷு? 2 பேருக்கும் மேட்சா ட்ரெஸ் வாங்கிட்டு, ஆனா இந்த ஜீவா இருக்கானே அந்த சட்டையை போடாம வேற எதையோ லூசுத்தனமா மாட்டிக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். அப்புறம் கிளம்பும் போது நான் தான் அதை கவனிச்சு மாத்த வச்சு கூட்டிட்டு வந்தேன். என்ன ஜீவா, டோட்டலா உன் மரியாதை அங்க டேமேஜ் ஆயிடுச்சு போயில இருக்கே. ஆமா வைஷு, இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானே, போனா போயிட்டு போகுது. என்னை திட்டுறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, செஞ்சுட்டு போறா விடு என்றதும், அநியாயத்துக்கு பொண்டாட்டி தாசனா மாறிட்ட நீ. சரி சரி உள்ள வாங்க, இவ்வளோ நேரம் அத்தை நீங்க இன்னும் வரலையேன்னு தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு வர ஆதியோ, வாங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் ஆதி. சரி சரி உள்ள போங்க, அம்மா ரொம்ப நேரமா உங்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க என்று கூறவும் அவர்கள் இருவரும் உள்ளே செல்ல அதே நேரம் வாசலில் நின்று எட்டி எட்டி பார்த்தவள்,
மீண்டும் உள்ளே செல்லலாம் என்று திரும்ப ஆதியின் மார்பில் மோதி தடுமாறி கீழே விழச் சென்றவளை அவள் இடையோடு சேர்த்து தன் கரத்தை அழுத்தி பிடித்து தாங்கினான். அதில் ஒரு கணம் உறைந்தவள் அவன் கண்களையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க இருவரது விழிகளும் ஒன்றோடொன்று கலந்து காதல் மொழி பேச தொடங்கியது. அந்த நேரம் அங்கு வந்து காரை நிறுத்திய விஸ்வா கண்மணியையும் கணேசனையும் இறக்கிவிட இவர்கள் இருக்கும் கோலத்தை பார்த்து அவர்கள் சிரித்து கொண்டேதான் உள்ளே சென்றனர். விஸ்வாவோ தலையில் கை வைத்து கொண்டு, இவங்களால மட்டும் எப்படித்தான் நினைச்ச நேரத்துக்கு ரொமான்ஸ் பண்ண முடியுதோ தெரியல என்று புலம்பிக் கொண்டே வந்த ஆதியின் அருகில் நின்றவன், ஹலோ ஆதி, இது வீட்டு வாசல், எதா இருந்தாலும் உள்ள போய் பார்த்துக்கலாம்ல என்று கூற அவர்களோ எதுவும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. உடனே ஆதியை பிடித்து உலுக்கியவன், டே மச்சான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வாசல்ல வச்சு என்று சத்தமாக கேட்க அதற்கு பிறகு நினைவு வந்தவனாக வைஷுவை பார்த்தான். அவளோ வெட்கத்தில் அவனை விட்டு எட்டி தள்ளி நினைக்க அவளை விடாமல் இறுக்கமாக தன் கை வளைவுக்குள் வைத்திருந்தவன், இப்ப என்னடா, அவ என் பொண்டாட்டி தானே, அவளும் நானும் இப்படி நிக்கிறதுனால உங்க யாருக்காவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா எதுக்கு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல நின்னு ஃப்ரீ ஷோ காட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன நடு ரோட்லயா போய் காட்டுறோம்? வீட்டு வாசல்ல நிக்கிறதுக்கே இப்படி சொல்ற? ஐயோ, இப்பதான் என் மாமியாரும் மாமனாரும் தலையில அடிச்சுக்கிட்டே சிரிச்சுட்டு போனாங்க, அதுக்கு தான் சொன்னேன். எது, கவியோட அப்பா அம்மா வந்துட்டாங்களா? அது கூட தெரியாம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க இல்ல? போங்க விஸ்வானா என்று வெட்கப்பட்டு கொண்டே ஆதியை பிடித்து தள்ளிவிட்டு ஓட, சிவபூஜையில கரடி வந்த மாதிரி கரெக்டா வந்துட்டடா. ஏண்டா, இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்ல தெரியல? இன்னும் எத்தனை நாளைக்குடா 2 பேரும் இப்படியே பாக்குற பக்கமெல்லாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே திரிவீங்க? வயிற்றுச்சலா இருக்குதுடா. ஏன் மச்சான், அசிட்டியா? நான் வேணா ஜெலுசில் வாங்கிட்டு வந்து தரவா? கட்டுப்பேத்தாத மச்சான், பிசாம போயிடு. நான் பார்த்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே நீங்க 2 பேர் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட்டிங்க, உன் காலடி மண் எடுத்து ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லணும். நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறது உன் கண்ணை உறுத்துதா? அப்படி சொல்லலடா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே மாதிரியே ரொமான்டிக்கா சுத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு தான் கேட்டேன். எங்களால எத்தனை வருஷத்துக்கு முடியுதோ அத்தனை வருஷம் சுத்துவோம். இப்போ உன் வேலையை போய் பார் போ என்று அவன் கூறி அவனை பிடித்து தள்ளிவிட, அதானு இப்படி எல்லா வேலையும் எங்க தலையில கட்டிட்டு புருஷனும் பொண்டாட்டி மட்டும் எப்ப பார்த்தாலும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று புலம்பிக் கொண்டே உள்ளே செல்ல, அதே நேரம் கவிதாவோ அங்கு சோஃபாவில் அமைதியாக அமர்ந்து கொண்டு அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இப்பொழுதெல்லாம் ரொம்பவே மூச்சு வாங்கியது. அவளால் சிறிது நேரம் கூட யாரிடமும் பேச முடியவில்லை. அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்க அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருந்த வைஷு, கவி, ஏண்டி ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல வைஷு, இப்பெல்லாம் என்னால சுத்தமா முடியல, மூச்சு விடவே கஷ்டமா இருக்குதுடி. 4 நட நடந்தா அப்படி மூச்சு வாங்குது. யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை 2 நிமிஷம் தொடர்ந்து பேசினாலும் மூச்சே நின்று போயிடும் போல இருக்குது. அப்படியெல்லாம் இருக்குதுன்னு பத்தாதுக்கு இதுல இந்த இடுப்பு காலெல்லாம் வேற பயங்கரமா வலிக்குது. என்னால முடியலடி. அப்படி தாண்டி இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் குட்டிச்செல்லம் வெளியே வந்துச்சுன்னா நீ ஃப்ரீயா ஆகிடலாம். வைஷு, இந்த விஷயத்துல உன்னை பாராட்டியே ஆகணும்டி. அப்பப்போ நாங்கெல்லாம் உன்னை ஒரே அட்டம்ப்ட்ல 2 குழந்தை பெத்து வேலையை முடிச்சிட்டேன்னு ஈஸியா சொல்றோம். ஆனா அந்த 2 குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கிற நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு குழந்தைக்கு இப்படி நாக்குல நுரத்தள்ளுதே, நீ 2 புள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு எப்படிதான் சமாளிச்சியோ? இந்த குடும்பமும் என் புருஷனும் இல்லைனா என்னால ஒண்ணுமே பண்ணி இருக்க முடியாது. ஆதி பத்தி உனக்கு தெரியும் இல்ல? எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தது அவர் தான். அவர் இருந்த தைரியத்துல தான் நானும் இன்னும் நிறையவே குழந்தைங்களை பெத்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீயுமாடி, இந்த விஷயத்துல மட்டும் அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரியே இருக்கீங்க. அவர்களுடன் அனன்யாவையும் அழைத்து அமர வைத்து பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் கண்மணி வேகமாக தலை நிறைய பூவை எடுத்து கொண்டு வந்து அனன்யாவிற்கு சூட்டினார். ஐயோ ஆன்டி, எதுக்கு இவ்வளவு பூவு? அனன்யா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ அமைதியா இரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்
என்று கூறிவிட்டு அவள் தலை நிறைய பூவை வைத்தவர் பின்பு அனைவரும் வந்து சேர்ந்து விட்டதை ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொண்டு கௌசல்யாவை அழைத்தார். சொல்லுங்க சம்மந்தி, நம்ம ஃபங்க்ஷன் இப்ப தொடங்கிடலாமா? நல்ல நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா என்று கூறியவர்கள் பின்பு ஜீவாவிடம், ஜீவா, அனன்யாவை போய் கூட்டிட்டு வாப்பா. சரிங்க ஆண்டி என்றவன் அனன்யாவை அழைத்து கொண்டு வர அங்கு அவர்களுக்காக ரெடி செய்திருந்த இடத்தில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அமர வைத்தார்கள். ஜீவா அனன்யாவின் பக்கத்திலேயே அமர்ந்து கொள்ள அதற்குள் ஆதி வெளியிலிருந்து மாலையை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு அதை வாங்கி கண்மணி தாம்பளத்தட்டில் வைத்துவிட்டு, சரிங்க சம்மந்தி, வாங்க எல்லாருமா சேர்ந்து தாலி பெருக்கி போட்டுடலாம் என்று அழைக்க, அதே நேரம் கண்மணி, கௌதமி, கௌசல்யா, மாலதி, கல்யாணி என்று அனைவரும் சேர்ந்து அமர்ந்து அவள் மஞ்சள் கயிற்றில் உள்ள தாலியை கழட்டி அதை செயினில் கோர்த்து ரெடி செய்து கொண்டிருக்க, அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜீவா அனன்யாவையே ரசித்துக் கொண்டிருந்தான். அவளும் மிகவும் சந்தோஷமாக அவர்கள் செய்வதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் கடகடவென்று அந்த மாங்கல்யத்தை தாலி செயினில் கோர்த்தவர்கள் அதை அந்த தட்டில் வைத்துவிட்டு வைஷுவை அழைத்து, வைஷு, இதை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டையும் அச்சத்தை கொடுத்துட்டு வாமா என்று கூறியதும் கடகடவென்று அந்த தட்டை எடுத்துக்கொண்டு சென்று அனைவருக்கும் கொடுக்க, அச்சதையை கையில் எடுத்தவர்கள் ஜீவா தாலியை போட்டுவிடட்டும் என்று காத்திருந்தனர். அதே நேரம் மீண்டும் அந்த தட்டை கொண்டு வந்து கொடுத்த வைஷு அவளும் கொஞ்சம் அச்சதை எடுத்துக்கொண்டு கண்மணியிடம் கொடுக்க, அந்த தாலியை எடுத்து ஜீவாவின் கையில் கொடுத்தவர், ஜீவா, உன் கையால உன் பொண்டாட்டி கழுத்துல போட்டுவிடு என்று கூறவும் அவனும் சந்தோஷமாக அதை வாங்கி அனன்யாவின் கழுத்தில் போட்டுவிட்டான். அதே நேரம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அச்சதையை தூவி அவர்களுக்கு ஆசீர்வாதமும் செய்தனர். அதில் இருவரது மனதுமே நிறைந்து போனது. இருவரது கண்களும் அதே நேரம் லேசாக கலங்க, அப்பொழுது கண்மணி, அனன்யா, இன்னைக்கு மட்டும் நீ கண் கலங்கவே கூடாது என்று கூறிவிட்டு பின்பு குங்குமத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்கவும் அவளுடைய நெற்றியிலும் தாலியிலும் குங்குமத்தை வைத்து விட்டான். பிறகு மாலையை கொடுத்து இருவரையும் மாற்றிக்கொள்ள சொல்ல அவர்களும் அதே போல செய்து முடித்தனர். பின்பு இருவருக்கும் நலங்கு வைக்கப்பட்டது. ஒரு வழியாக அனைத்தும் நடந்து முடிந்த பிறகு அவர்கள் எழுந்து பெரியவர்களின் காலில் விழுந்து ஜோடியாக ஆசீர்வாதமும் வாங்கி கொண்டனர். அன்றைய விசேஷம் மிகவும் சிறப்பாக நடந்தது. அனன்யாவின் கழுத்தில் இருக்கும் அந்த தங்க தாலியை பார்த்து பூரித்து போனான் ஜீவா. தன் மனைவிக்கு தன் உழைப்பினில் வாங்கி கொடுத்த தாலிக்கொடி அவள் கழுத்தில் மின்னுவதை பார்க்க அவனுக்கு மிகவுமே பெருமையாக இருந்தது. அதே நேரம் இலசுகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக அவர்களுடன் சேர்ந்து போட்டோ எடுத்து குரூப் போட்டோ, செல்ஃபி வீடியோ என்று கலகலவென்று இருந்தனர். அப்பொழுது கார்த்தியை அழைத்த அவனுடைய அம்மா மாலதி, கார்த்தி, அணுவ கவனிச்சியா? நம்ம காலையில கிளம்பிங்க வந்தோம். டைம் என்னாச்சு? இப்ப வரைக்கும் அவ ஒரு டைம் கூட வாமிட் பண்ணல. எவ்வளவு ஜாலியா இருக்கா பாரு என்றதும் ஆச்சரியமாக தன் மனைவியை பார்த்தவன், ஆமா, அது மட்டும் எப்படிமா முடியுது அவளால? அதுதான்டா, இந்த மாதிரி சமயத்துல பொண்ணுங்க எல்லாம் அம்மா வீட்டுல இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நம்ம ஒண்ணு செய்யலாம், பேசாம அணுவ ஒரு 2-3 மாசத்துக்கு இங்கேயே விட்டுடலாம். இங்க இருந்தா தாண்டா அவ வாந்தி இல்லாம ஆரோக்கியமா சாப்பிட்டு குழந்தையும் வயிற்றுல ஆரோக்கியமா வச்சிருப்பா. அம்மா, அணுவ விட்டுட்டு நான் எப்படி? உன்னை யாருடா அணுவ விட்டுட்டு இருக்க சொன்னா? நீயும் அவ கூடவே இரு. என்னமா சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாண்டா, நான் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள சம்மந்திக்கிட்ட இதை பத்தி பேசுறேன், சரியா? தேங்க்ஸ்மா, தேங்க்யூ சோ மச் என்று அவர் கன்னத்தை பிடித்து கொள்ள, அப்பொழுது அங்கே வந்த மகேஷ், என்ன அம்மா புள்ள மட்டும் ஏதோ ரகசியம் பேசுறீங்க? ஒண்ணு இல்லைங்க, நம்ம அணு இங்க வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஒரு டைம் கூட வாந்தி எடுக்கல, ரொம்ப சோர்வாவும் இல்ல. அவ இப்படி ஒரு மனநிலைமையில இருந்தா தாங்க அவ வயித்துல இருக்க நம்ம பேரப்புள்ள ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் அவ உடம்புக்கும் நல்லது. இப்போ அவங்க அம்மாவும் சரி, பெரியம்மாவும் சரி, அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவளும் சாப்பிட்றாதான், ஆனா வாந்தியே வரல. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே நம்ம வீட்டுல இருந்திருந்தா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஏற்கனவே அவ நையின்னு இருக்கா. இப்படியே போனா அவ உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும். அதான் சம்பந்தியம்மா கிட்ட சொல்லி அவளை ஒரு 2-3 மாசத்துக்கு வாந்தி நிக்கிற வரைக்கும் இங்கேயே வச்சுக்க சொல்லலாம்னு இருக்கேன். கூடவே நம்ம கார்த்தியையும் தங்க வச்சிடலாம்னு இருக்கேன். நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? கரெக்டான வேலை செஞ்சமா. நமக்கு நம்ம மருமகளோட ஹெல்த் தான் முக்கியம். இந்த டைம்ல நம்ம அவளை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டோம்னா
அவளோட ஆரோக்கியம் தான் கெட்டு போகும். நீ இன்னைக்கே மறக்காம அவங்க கிட்ட பேசிரு என்று கூறவும் உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக சரி என்று தலையசைத்தார். பின்பு அனைவரையும் அமர வைத்து வடை பாயாசத்தோடு தடபுடலாக விருந்து உணவு பரிமாறப்பட்டது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடலாம் என்று முடிவு செய்ததால் கீழே சமகாலம் விரிக்கப்பட்டு அவரவர்கள் ஜோடியுடன் அமர்ந்து கொள்ள அந்த வீட்டின் பணியாளர்கள் வந்து அனைவருக்கும் திருப்தியாக பரிமாறினார். அப்பொழுது கவிதாவோ, ஜீவா, அன்யாவுக்கு கொஞ்சம் ஊட்டி விடு. இதோ உடனே செய்யறேன் என்றவன் அவளுக்கு ஊட்டிவிட உடனே அனன்யாவை பார்த்த கவிதா, அனன்யா, ஜீவாக்கு நீயே ஊட்டிவிடு. சரி கவி என்று கூறியவள் வெட்கப்பட்டு கொண்டே ஊட்டினாள். அதே நேரம் ஆதியோ, வைஷு, எனக்கும் இந்த மாதிரி ஊட்டி விட மாட்டியா? ஆதி, வர வர உங்க அக்கா போர் தாங்கவே முடியல என்று அவள் ஊட்டிவிட அவனும் பதிலுக்கு ஊட்டிவிட்டான். அதே நேரம் பிரியங்கா, அடடா, இந்த காதல் புறாக்கள் தொல்லை தாங்க முடியலப்பா, எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து நின்னு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்று கிண்டல் செய்ய அனைவரும் கலகலவென்று சிரித்து விட்டனர். பின்பு அதே போல ஹரியும் பிரியங்காவும் ஊட்டிக்கொள்ள பிறகு கவிதாவும் விஸ்வாவும் ஊட்டிக்கொண்டனர். அப்புறம் அனுவும் கார்த்தியும் இப்படி சிறியவர்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக சந்தோஷமாக சிரித்து பேசி சாப்பிட்டு கொண்டிருப்பதை பெரியவர்கள் ரசித்து கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். ஒரு வழியாக அந்த விசேஷம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. அப்பொழுது ஜீவாவோ, ஆண்டி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? என்னப்பா அவசரம், இருந்துட்டு ஈவினிங்கா போகலாம். சரிங்க ஆண்டி என்றதும் அங்கு வந்த ஆதி வைஷ்ணவியை அழைத்து கொண்டு வந்து அவர் இருவருமாக சேர்ந்து ஜீவா அனன்யா கையில் ஒரு கவரை கொடுக்க அது என்னவென்று புரியாமல் இருவரும் முடித்து கொண்டிருந்தனர். பிரிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் என்று கூறியதும் உடனே இருவரும் வேகமாக அதை பிரித்து பார்க்க ஆஸ்திரேலியாவுக்கு ஹனிமூன் செல்வதற்காக 2 ஃபிளைட் டிக்கெட் இருந்தது. அதை பார்த்த ஜீவாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய, எதுக்கு அது இதெல்லாம்? இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே. இருக்கட்டும், பரவாயில்ல, கல்யாணமானா எல்லாரும் போறது தானே. அதுவும் இல்லாம அனன்யா அமெரிக்காவில இருந்தவ, சோ அவளுக்கு ஆஸ்திரேலியா ஒரு பெரிய விஷயமாவே கிடையாதுதான். ஆனா என் மனசுக்கு உங்க 2 பேரையும் அங்கதான் அனுப்பணும்னு தோணுச்சு. அதனாலதான் நானும் வைஷுவும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கற சின்ன கிஃப்ட், இத மறக்காம வாங்கிக்கணும் என்று கூற ஜீவாவிற்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது கண்மணியும், ஜீவா, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நேரத்திலேயே அனுபவிச்சிடணும்பா, அப்புறம் காலம் கடந்து போனா கிடைக்காது. 2 பேரும் உங்க ட்ரிப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்று கூற அதே நேரம் சிறுசுகள் எல்லாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி கிண்டல் செய்து கொண்டிருக்க அனன்யாவின் முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அப்பொழுது ஜீவா அவளை பார்த்து, என்னன்னா உனக்கு ஓகே வாடி? உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேதான் மாமா என்று கூறினாள். அதை பார்த்து அனைவரும் சிரிக்க, அனன்யா, நீ அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த ஊர்ல இருந்த பொண்ணுங்க மாதிரி புருஷனை மாமான்னு கூப்பிடுற, கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா என்று கல்யாணி கிண்டல் செய்யவும் அப்பொழுது ஜீவாவோ, ஐயோ ஆண்டி, அவ எங்க கூப்பிடுறன்னு சொன்னா, அவளை கூப்பிட வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேன் போங்க என்று கூறவும் மீண்டும் அனைவரும் சிரித்து விட்டனர்.